ஊர்ல இருந்து வாரானே வெறுங்கைய ஆட்டிக்கிட்டு வந்திருக்கான் பாரு. புள்ள இருக்கும், நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வருவோம், வைப்போன்னு ஏதாவது இருக்கு. நம்ம மட்டும்தான் அவங்க வீட்டுக்கு போறோம்னா அள்ளி கட்டிக்கிட்டு போறோம். ஆனா வெறுங்கைய ஆட்டிக்கிட்டு தான் நம்ம வீட்டுக்கு வரானுங்க. இதெல்லாம் நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு புரியுதா? தலைகால புரியாமத்தான் ஆடுவாங்க. நீ இதுங்களுக்கும் ஓசியில நீ வயிறு வளர்ப்பானுங்களா? இனி எங்களுக்கு வித விதமா ஆக்கி போட்டு தள்ளணும். இதுல அவ வேற வந்துருவா, நீ அவளுக்கும் வடிச்சு கொட்டணும். இந்த மல்லிகா பாத்ரூம்ல தண்ணி இல்ல, தண்ணி புடிச்சு ஊத்தி இருக்கலாம்ல. நீங்க வரீங்கன்னு என்ன சொன்னீங்களா? நானும் பயன்தான்னு சொல்லிட்டு தண்ணி கம்மியா புடிச்சு ஊத்துனேன். தண்ணி இல்ல பாரு, புடிச்சு ஊத்து போ. ஏன்னா நான் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இப்பதான் உலைய அடுப்புல வச்சிருக்கேன். அது பொங்கி ஊத்தி அமைஞ்சு போச்சுன்னா மறுபடியும் அடுப்பை பத்த வச்சுக்கிட்டு இருக்கணும். இந்த இப்பதான் பருப்பு வேக போடணும்ட்டு காய வெட்டிக்கிட்டு இருக்கேன். அது அதுக்கு ஒவ்வொன்னு வாயிலே வச்சுக்குவ. இங்க பாரு, மாப்பிள்ள வந்திருக்காரு, நல்லா வாய்க்கு ருசியா சம. ஏதோ கடமைக்கேன்னு சமைக்காம. ஏன் நான் வாய்க்கு ருசியா சமைக்க மாட்டேன்? ஏன் நீங்க வேணா சமைச்சு கொடுக்கறது உங்க மாப்பிளைக்கு? வாய்க்கு வாய் அடிக்கிறது தான் எனக்கு கோவம் வர்றது. அதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்கவே மாட்டிக்குது. வாய்க்கு நம்ம போங்க அங்கிட்டு. சரி சரி, இந்த காய்கறி சாம்பார்லாம் ஒண்ணு வைக்க வேணாம். மாப்பிள்ள வந்திருக்காரு, கறி எடுத்துட்டு வரேன். அவர் என்ன விருந்தாளியாவா வந்திருக்காரு கறி எடுத்துட்டு வரதுக்கு? இனி இங்க தானே இருக்க போறாரு, பொறுமையா ஆக்கிக்கலாம். காயெல்லாம் வெட்டியாச்சு, இனி எல்லாம் வீண் பண்ண முடியாது. என்னடி பேசிக்கிட்டு இருக்க? விருந்தாளியா வந்தா தான் ஆக்கணும், விருந்தாளியா வரலன்னா ஆக்கக்கூடாதுன்னு. மாப்பிள்ள அங்க சரியான சாப்பாடு இல்லடி. இந்த கல்யாண பிரச்சனைனால அங்க இங்கன்னு அலைஞ்சு தெரிஞ்சு மனுஷனுக்கு நிம்மதி இல்லை. ஆஸ்பத்திரி ஒரு போட்டு தூக்கம் கூட இல்லை தெரியுமா? அங்க வந்து கொஞ்ச நாள் தூங்கி காலையில எந்திரிச்சோன்னு இங்க ஊருக்கு ஓடி வரணும்ட்டு வேகமா கிளம்பி வந்துட்டோம். அதனால நிம்மதியான சாப்பாடு கூட இல்லை. நம்ம வீட்டுல வந்து நல்லா நிம்மதியா ஆக்கி கொடுப்போன்ட்டு வந்தா நீ மூஞ்ச முகரையை நீட்டிக்கிட்டு இருக்க. ஏங்க அவங்க 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 வீட்டுல இருந்தாதான் சரிப்பட்டு வரும். இங்க சம்பாரிச்சு அங்க கொண்டு போறதெல்லாம் நல்லாவா இருக்குது? அது நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ சரியா? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. தேவையில்லாத வேலையெல்லாம் பேசாத. அவங்க குடும்பம் எப்படி கஷ்டத்துல வந்திருக்குன்ற அப்பதான் பைத்திய கரிமை பேசிக்கிட்டு இருக்கவ. ஆமா, என்ன பார்த்தா பைத்திய கரிமை தான் இருக்கும். அங்கே ஒரு வேலை வெட்டி இல்லாத வேலை தான் இங்க வந்து இருக்குதோ? ஏங்க நீங்க வேற? ஏண்டி, அங்க குடும்பத்துல கஷ்டன்றனாலதான் இங்க வராங்க, இல்லைன்னா எதுக்கு வராங்க? ஆமா ஆமா, நல்லா இருக்கு போங்க. இங்க உள்ளவங்க எல்லாம் கஷ்டம்னு அங்க போறாங்க, அங்க உள்ளவங்க எல்லாம் கஷ்டம்னு இங்க வராங்க. என்னத்த சொல்றதுன்னு தெரியல எனக்கு. நீ வாயை கிண்டனுனே பாப்ப. நல்ல கறி எடுத்துட்டு வரேன், அதை ஆக்கு. இதை எடுத்து ஓரத்துல வை. ஒரு நிமிஷம். என்ன அம்மதாரம் கொண்டு போனீங்களே, மொத்தத்தையும் வலிச்சு போட்டாச்சா? என்ன வலிச்சு போட்டாச்சா வாங்கி போட்டாச்சான்னு பைத்திய கறியா நீ? என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? ஒரு விசேஷத்துக்கு போனா அது 10மா 10ஆதான் நினைச்சு கேட்கும் போது கொடுக்கணும். நீ தான் வட்டி வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டல, அதுக்கப்புறம் எதுக்கு அந்த பணத்தை பத்தி கேட்கற? ஆமா, ஒன்னும் கேட்க கூடாது. கேட்டா அதை வாயை மூடி வச்சிருவீங்க. இங்க பாரு, நான் அதுக்கு வட்டி காசு கொடுத்துருவேன். சும்மா இந்த நொய்யின்னு என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு கேட்காத, அவ்வளவுதான். கறி எடுத்துட்டு வரேன், சமைச்சு கொடு. மூஞ்சு முகரை நீட்டிக்கிட்டு இருக்காத. மாப்பிள்ள வந்திருக்க நேரத்துல அவர் எதுவும் தப்பா எடுத்துக்குவாரு. பாவம், அவங்களே கஷ்டத்துல வந்திருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம கூட துணையும் இருக்கணும். அதை விட்டுவிட்டு மூஞ்சு முகரை காட்டிக்கிட்டு இருந்தா அப்புறம் அடிச்சு பத்தி விட்டு போடுவேன். ஐயோ சாமி, எனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? இந்த வயசுக்கு மேல நான் என் அம்மா அத்தா வீட்டுல போய் உட்காந்தா நல்லா தான் இருக்கும். யாரும் வந்துட்டா போதும், மூஞ்சு முகரை எதுக்கு தான் இப்படி நீட்டுறனே தெரிய மாட்டேங்குது. அவங்க வீட்டில் என்ன சோத்துக்கு வழி இல்லாமல் இங்கே வராங்க, அவங்க வீட்லேயும் எல்லாம் இருக்கத்தான் வராங்க. எதுக்கு வந்திருக்காங்க? ஒரு கஷ்டம்னு தான் வந்திருக்காங்க. அவங்களும் ஒரு வீட்டை பார்த்தா அங்கிட்டு போயிடுவாங்க. நம்மளும் என்னைக்கு இப்படியே இருந்துட மாட்டோம் சரியா? வாழ்க்கை ஒரு சக்கரம். இன்னைக்கு இங்கே இருக்கிறவங்க நாளைக்கு அங்கே போவாங்க, நாளைக்கு அங்கே இருக்கவங்க இங்கே வருவாங்க சரியா? வாழ்ந்து கெட்ட குடும்பம் அவங்கெல்லாம் நம்ம வீட்டில் பொண்ணே எடுக்க மாட்டாங்க. அப்படி வசதியான குடும்பம். இன்னைக்கு நலிவடைஞ்சு எல்லாம் இதாக போச்சு. இல்லைன்னு வைங்க, அவங்களுக்கெல்லாம் 10 தலைமுறைக்கு உட்காந்து திங்கிற சொத்து. அவங்க தாத்தா ஊதாரி பொழப்பு பொழைச்சி ஊருக்கே தானம் பண்ணவங்க தான் இப்போ அவங்க கஷ்டப்படுறாங்க. இல்லைன்னு வை, அவங்களாம் அப்படி வாழக்கூடிய ஆளுங்க. அவங்களாம் இங்கே வரணும், அவங்களுக்கு தலையெழுத்து வெங்காயமே இல்லை. புரியுதா? இந்த ஆளு சும்மாவே கையில பிடிக்க முடியாது. ஏன்னா அவங்க குடும்பமே வந்துருச்சுன்னா இனி அவளைத்தான் தையா தக்கான்னு குதிச்சுக்கிட்டு தான் தெரியுது. சாமி, சொல்லுங்கம்மா. எங்க போற இந்த நேரத்துல? சும்மா அப்படியே வெளியே போயிட்டு வரலான்னு. இங்க பாரு, நீ வெளியெல்லாம் ஒண்ணு போவேனா, வீட்டோட இரு. தோட்டத்துக்கு தாமா போறேன். இங்க பாரு, தோட்டத்துல உனக்கு எந்த வேலையும் இல்ல, வேலைக்கெல்லாம் ஆள் போட்டாச்சு. நீ ஒண்ணு அங்க போய் ஆணி புடுங்க வேணாம் சரியா? கம்முனு வீட்டோட இரு. இங்க பாருங்கம்மா, என்னால சும்மா வீட்டுல 24 மணி நேரம் 4 செவுத்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அப்படி இருக்க முடியாதுன்னா வீட்டை விட்டு போ. சும்மா அப்படியே சொன்னீங்கன்னா அப்புறம் நான் போயிருவேன். அப்புறம் நீங்களா கூப்பிட்டா கூட நான் வரமாட்டேன் சொல்லிட்டேன். என்னடா, என்ன பயமுறுத்துறியா? பயமுறுத்துறியான்னு? பயமுறுத்தலம்மா, உண்மையை சொல்றேன். ஒவ்வொரு விஷயத்துலயும் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், பொறுத்து போய்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப டார்ச்சர் பண்ற மாதிரி தெரிஞ்சதுன்னு வைங்க, நான் பாட்டு கிளம்பி போயிருவேன். அப்புறம் எங்க போறேன் எங்க போனேன்னு நீங்க தான் தேடிக்கிட்டு தெரியணும். எப்படியோ அத்தை, நம்ம கும்பிட்ட சாமி நம்மள கைவிடல. என்னைக்கா இருந்தாலும் கடவுள் நல்லவங்களை சோதிப்பான், கைவிட மாட்டான். அதுதான் இப்ப நடந்திருக்கு.
எம்பிட்டு சோதனை பத்தியா. ஒரு குடும்பத்துல கஷ்டம் வரலாம், ஆனா இப்படியா கஷ்டமேவா வாழ்க்கையை அமைகிறது. அம்புட்டும் கண்ணுதான். ஒருத்தருக்கும் சொல்லுவாங்கல்ல, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு. கண்ணடி பட்டாலே அந்த குடும்பம் தலையெடுக்கிறதே ரொம்ப சிரமம் தான். நம்ம யாருக்குமா போய் என்னமா பண்றோம்? நம்ம பாட்டுக்கு செவனேன்னு தானமா வீட்டோட கிடக்குறோம். நீயே சொல்லு பாப்போம், யார் வீட்டுக்காவது வம்பு தும்புக்குன்னு நான் போயிருக்கேனா? வீட்டை ஒன்று நாங்கள் பாட்டுக்குன்னு ஒன்று இருப்போம். நாங்கள் யாரோட இதுக்கும் போக மாட்டோம். என்னைக்காவது அங்கே நின்று நான் உன்னை பார்த்தேன், இங்கே நின்று உன்னை பார்த்தேன்னு என்னை யாராவது என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? சொல்லு பாப்போம். என் பிள்ளைங்களும் அப்படி தானம்மா, யார் விட்டு வம்பு தும்புக்கு போயிருக்குதுங்களா? அதுங்க பாட்டுக்கு இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்குங்க. ஆனால் பாரு, நம்மளையே தான் கஷ்டப்படுத்தணும்ன்ட்டு வாராங்க. அன்னைக்கெல்லாம் கல்யாண மண்டபத்தில் பிள்ளைய காணலன்னோனே பதறி போயிடுச்சு. ஏற்கனவே அத்தை வேற நான் செத்து போயிடுவேன்னு வேற இவங்க ஒரு பக்கம், பொண்ணை காணலையேன்னு சொல்லிட்டு அவங்க வேற ஒரு பக்கம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நடுவில் என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றும் புரியல. விழி பிதுங்கி போய் கடந்தேன் நான். அங்கிட்டு ஓடுவோமா இங்கிட்டு ஓடுவோமா, ஐயோ ஐயோ ஐயோ. அது சரி, நானும் இந்த கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இது அன்னைக்கு உமாவை வந்து ஏதோ ஐயர் கூப்பிட்டாரு, பரிகாரம் பண்ணணும், ஏதோ பூஜை பண்ணணும்னு சொல்லி வர சொன்னாங்க. நீங்களே எந்த ஐயர் கூப்பிட்டாங்க? ஐயரா? ஆமா, நீங்க தானே சொன்னீங்க உமாவை வர சொன்னாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி. அங்க மணமேடை ஏறதுக்கு முன்னாடி அந்த பூஜையை பண்ணிட்டு தான் ஏறணுமா அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல, தனியா பொண்ணு அனுப்பிவிட சொல்லி. ஆமா, நான் தான் சொன்னேன். அந்த ஐயர் மட்டும் கையில கிடைச்சான், அவனை கொண்டே விடுவேன். எந்த ஐயர்னு சொல்லுங்க. அம்மா, அது ஐயர்லாம் என்கிட்ட சொல்லல. ஐயர் சொல்லலையா? அப்ப யார் சொன்னது? நான் இந்த காய்கறி அது எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தாம்பளை தட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த இவ இருக்கா சரோசா, அவ பாட்டுக்கு நின்றுகிட்டு இருந்தா. ஏடி வேலை வெட்டி பார்க்க வேண்டியதானடி அப்படின்னு திட்டிவிட்டு போனேன். அவ இருந்துட்டு பாக்குறேன் அப்படின்னா, சரி தாம்பளை தட்டு எடுத்து வந்துகிட்டு இருந்தேன். அவ அங்கிட்ட நின்றுகிட்டு இருந்துட்டு என்கிட்ட வர சொல்லி, என்னை வேலை செய்யல வைக்கலன்னு நீ சொல்றல்ல, இந்த ஐயரு பொண்ணை வர சொல்றாரு அங்க மண்டபத்துக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லுன்னா. அதான் சரி நான் வந்து சொன்னேன். அட சிரிக்கும் அவளே, அவதான் வர சொன்னதா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. அத்தை, இதுல என்ன இருக்கு, பொண்ணு வர சொன்னான்னு சொல்லிட்டு நானும் சொன்னேன். வேற எதுவும் எனக்கு தோணலையே அத்தை. இல்லக்கா, அவளுக்கு என்னைக்குமே நம்ம குடும்பத்து மேல ஒரு கண்ணு. என்னைக்கு பார்த்தாலும் நம்ம குடும்பத்தை எப்படிலாம் பழிவாங்க, எப்படிலாம் அசிங்கப்படுத்தலான்னு தான் காத்துக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு மணமேடையில கூட வச்சு பாத்தீங்களா? அம்புட்டு அசிங்கப்படுத்தினா. அதானே, அவளுக்கு என்ன நம்ம திங்கிற சுத்துற நஞ்சையும் மண்ணையுமா கலந்தோம். நம்ம பாட்டுக்கு தான் நம்ம இருக்கோம். அன்னைக்கு மண்டபத்தை கூட அத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தினா, அவமானப்படுத்தினா. இவத்தான் இந்த வேலையை பார்த்திருக்காளா? சொல்ல முடியாது. இவனும் அவளும் சேர்த்துக்கிட்டு கூட்டு கலவாணித்தனம் பண்ணவும் செய்வாங்க. அவ வீட்டுக்கு நான் வேலைக்கு போனா கூட தோட்டத்துல வச்சு உங்க பிள்ளைய எப்படி கொடுமைப்படுத்துற ஆரம்பம், அப்படி கொடுமைப்படுத்துற ஆரம்பம், கேட்க மாட்டீங்களா, வைக்க மாட்டீங்களா, அப்படி இப்படின்னுவா. நான் கூட நல்ல மனசுக்காரி, இதெல்லாம் நம்ம கிட்ட சொல்றாளேன்னு நினைச்சேன். ஆனா இம்பிட்டு நாயவஞ்சகத்தை வச்சுக்கிட்டு தான் சொல்றா போல இருக்கே. பெரியத்த, இது சும்மா விடக்கூடாதத்த. அவளும் இவனுக்கு காரணமா தான் இருக்கும். புடிச்சு 4 போடு போட்டாதான் சரிப்பட்டு வரும். இல்ல சின்ன பொண்ணு, துஷ்டனை கண்டா தூர விலகணும்னு சொல்லி விலகி போயிடணும். எதுக்கு அந்த பாவத்தை வேற தலையில சுமந்துக்கிட்டு? ஏற்கனவே என்ன இது இப்படி பிடிச்சி ஆட்டுது, இல்ல இந்த கரகம் வேறையா? நீ என்னக்கா இப்படி இருக்க? அவள தெரிஞ்சிருக்குது, தெரிஞ்சவளை வீட்டுல பூந்த 4 முடிய பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து சும்மா நடுத்தரவளை வச்சு நங்குன்னு வாயிலே குத்துனா இனி இந்த வேலையை பண்ணுவாளா? நீ என்னக்கா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அதுக்குன்னு இல்லைம்மா, அவரும் வேற வீட்டில் இல்லை. வீட்டில் இல்லாத நேரத்தில் நம்ம ஊரில் அங்கே இங்கேன்னு பிரச்சனையை பண்ணிக்கிட்டா நாளை பின்ன அவர் எங்கே என்னாச்சோ ஏதாச்சோன்னு அவர் முசுறு முழுக்க இங்கே தான் இருக்கும். அவர் வருத்தப்பட்டுக்கிட்டு கிடப்பாரு. அதான் தெரிஞ்சுன்னு தெரியாத மாதிரி இருந்துக்க வேண்டித்தான். அவங்க வீட்டில் புள்ள குட்டியை வச்சுருக்காங்கல்ல, அதுக்கான கடவுள் தண்டனையை கொடுப்பான். ஆனால் நீ வேற, இந்த காலத்துல எல்லாம் கெட்டது பண்றவங்க தான் நல்லா இருக்காங்க, நல்லது பண்றவங்க தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குறாங்க. நீ வேற, நீயும் சரி அழகும் சரி எல்லாத்துக்கும் நல்லதே தான் நினைக்கிறீங்க வைக்கிறீங்க. இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்கீங்க. அவளுக்கெல்லாம் என்ன குறை? அவன் புருஷன் வீட்டில் வச்சு சோறு போடுறான். ஊதாரி பையன் தண்டை சோறு தின்னுக்கிட்டு கிடக்குறான். இவன் ஊர் புறணி பேசிக்கிட்டு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. இவளை மாதிரி ஆளுங்களெல்லாம் பிடிச்சி 4 போடு போட்டாதான் சரிப்பட்டு வரும். அதுவும் சரிதாம்மா, எந்த ஐயருன்னு சொல்லி கேட்டு நங்குன்னு குத்தணும் அவளையெல்லாம். அவளை சும்மா விடக்கூடாது. அதுவும் மண்டபத்துல வச்சு அத்தனை பேர்
பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தினதுக்கு அவளை சும்மா விடலாமா? இன்னைக்கு விட பாரு, வச்சு 4 இழு இழுத்தாதான் சரிப்பட்டு வரும். அன்னைக்கு அந்த ஆறுமுக பையில நடுத்தரோட வச்சு வெள்ளக்கமத்தை எடுத்து உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு இழுப்பு இழுத்தேன் பாரு. துண்டக்கணம் துணிய கடந்தான் ஓடலாம் பாரு. அந்த மாதிரி இவளுக்கு இழுத்தாத்தான் இவ இனிமே நம்ம வீட்டு பிரச்சனையில தலையிட மாட்டா. இல்லனா எப்பயுமே இவளுக்கு இதே ஒரு பொழப்பா போயிடும். இன்னைக்கு இப்படி பண்றவ நாளைக்கு வேற ஏதோ பண்ண என்ன? நம்ம வீட்லயும் பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கோம். நாளைக்கு இந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்ன பண்றது? இதெல்லாம் சூட்டோட சூட்டா எதையும் முடிச்சு போடணுமா? விளையும் பயிரும் முளையிலே தெரியும்னு சொல்லுவாங்க. இவெல்லாம் விளைஞ்ச பயிறு, அதுவும் விஷ பயிறு. அதை விட்டோன்னு வையி ஊரையே அழிச்சு போடும். அதுவும் சரிதான் அத்தை, புடிச்சு 4 போடு போட்டதான் சரிப்பட்டு வரும். ஏக்கா நீ வேணா இங்கே இரு, நாங்கள் வேணா போய் பார்க்குறோம். ஐயோ அதுக்குன்னு இல்லைம்மா, மறுபடியும் போலீஸு கேஸுன்னு அவர் இங்கே இல்லாத நேரத்தில் எதுக்கு பிரச்சனைன்னு சொல்கிறேன். பாரு, பிரச்சனை வந்தா நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கு கவலைப்படுற? இந்தா என் புருஷன் அதான் உன் குழந்தைங்கிட்ட சொன்னேன்னு வையி நல்லா வச்சு இழுன்னு இழுத்து போடுவாரு. நான் கூட ஒரு காலத்தில் உன் கொழுந்தனை பார்த்து டம்மி பாவான்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு பாரு வெளு ரோட்டி போடுறாரு. யாராக இருந்தாலும் என்ன என்கிட்ட மட்டும் அடங்கி போகிறாரு. எம்மாடி, இன்னைக்கு புடிச்சு அவளை 4 போடு போட்டாதாம சரி போட்டு வரும். அதை தான் அத்தை நானும் சொல்கிறேன். இந்த அக்கா பயந்துக்கிட்டு கிடக்கட்டும். வாங்க நம்ம போய் வச்சு செய்வோம். இந்த மாதிரி வாழ்க்கையா இருக்காது அமையுமா? வெளியே வெயில் கொளுத்தி எடுக்குது, மனுஷனால போயிட்டு வர முடியல. ஆனா எம்மா தூக்கம் பத்தி அவனுக்கு. ஓய் ஓய், நல்ல பிரியாணியை மொச்சுன்னு மொச்சிட்டு என்னமா தூங்குறான் பாரு. ஐயா என்னங்க ஐயா? ஏண்டா இம்புட்டு தப்பு பண்ணிட்டு எப்படா உனக்கு இப்படி தூக்கம் வருது? என்ன உண்ட மயக்கமா? கூப்பிட்டது கூட காதுல விழுகாத அளவுக்கு. இல்லைங்க ஐயா, அடிச்ச அடியில காலெல்லாம் பிசங்கி போச்சுங்க ஐயா. ராத்திரி எல்லாம் வலி தாங்க முடியல, தூங்க முடியாம இருந்துச்சு. அதான் மதியானம் அப்படியே ஒன்று தூங்கிட்டேன். ஆமா ஆமா, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு, அப்பதான் ஜெயில போய் களி திங்க முடியும். ஜெயிலா? அப்புறம் என்ன பெயிலா? முதல்ல சட்டையை போட்டு கிளம்பு, நீ ஜெயிலுக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஐயா அதெல்லாம் வேணாங்க ஐயா, ஏதோ தப்பா பேசினாலும் மன்னிச்சிருங்க ஐயா. நான் இங்கே ஒரு மூலையில இருந்துக்கிறேங்க ஐயா. தொலைச்சு கட்டிப்பிடுவேன்னு சொல்லிட்டேன். நீ தப்பு பண்ணிட்டு இங்க இருப்ப, நாங்க விட்டுக்கிட்டு இருப்போம். ஐயா ஜெயிலுக்கெல்லாம் வேணாங்க ஐயா, ஜெயிலுக்கெல்லாம் வேணாங்க ஐயா. அங்கெல்லாம் போனா வெளியவே வர முடியாது ஐயா. டேய், எங்க போனாலும் நம்ம திருந்தி நம்ம நல்ல நடத்தையோட இருந்தோம்னா தண்டனைகள் குறையும். ஆனா நீ இங்க வந்துமே தான் சுயநலம் தான் முக்கியம், தான் மட்டும் நல்லா இருந்த போதுன்னு நினைக்கிற பத்தியா? அதனால உன்னை இங்க வச்சால வெளிரோட்ட முடியாது. ஏன்னா ஏகப்பட்ட அக்யூஸ்ட் இருக்காங்க. மொத்த பத்தி உள்ள வந்து நான் இங்கே அடைக்க முடியாது. உன்ன மாதிரி நிறைய பேத்த உள்ள போய் லாடம் கட்டினா தான் மத்தவங்கள நான் இங்க வச்சு செய்ய முடியும். ஐயா நான் போலங்கய்யா. என்னடா பால்வாடிக்கு போற பையன் மாதிரி அழுதுட்டு இருக்க? முதல்ல கிளம்பு, இல்லன்னு வச்சுக்க உள்ள வந்தனா லாடம் கட்டி போடுவேன். நீயா வந்தா உனக்கு நல்லது, நான் உள்ள வந்தனா உனக்கு கெட்டது. எது வசதின்னு நீயே முடிவு பண்ணு. ஐயா ஐயா, ஒரு தடவை மட்டும் மன்னிப்பு கூடாதா? ஏண்டா தப்பு பண்ணவங்கள மன்னிக்கலாம்டா, நீ தப்புலயே தான் மிதக்குற, உன்னை எப்படி மன்னிக்க முடியும்? வாடா. ஐயே, என்ன இந்த மாடுங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு? தண்ணி வீட்டுல போய் காட்டுறேன், கிணத்துல போய் என்ன தண்ணியை குடிக்க போறேன். வா. வீட்டுக்கு போனா அந்த தங்கத்தை ஆளக்கானா இங்கிட்டு இருக்காளா? ரைட்டு. யாரு வர போறியா இல்ல நல்ல பொட்டை வாங்க போறியா? வான்னு சொன்னேன். குச்ச எடுத்தேன்னு வையி வெள்ளை ரோட்டி போடுவேன். பெத்த புள்ளையும் பேச்ச கேட்க மாட்டேங்குது, டா இதுங்களும் பேச்ச கேட்க மாட்டேங்குது. உங்களை எல்லாம் வளர்த்து ஆளாக்குறது எதுக்கு? பேச்ச கேட்டு இருக்கணும்னு தான். என்ன பண்றது, இந்த உலகத்துல எந்த புள்ளதான் பேச்ச கேக்குது? எவா அவ? ஓஹோ நீயா? என்ன தங்கம் மாடு ஓட்டிட்டு போறியா? இல்ல கழுதைய ஓட்டிக்கிட்டு போறேன். எப்பயுமே தங்கத்துக்கு குசும்பு தான். என் வாயில நல்லா வந்துரும். நானே வெயில இழுத்துட்டு போக முடியாம போய்கிட்டு இருக்கேன். இப்பத்தான் குசும்பு கிசும்புன்னு. என்ன தங்கம் இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுற? இருந்தாலும் நம்மள சம்மந்தியாக போறவங்க இப்படி பேசலாமா? சம்மந்தியா? யாருக்கு யாரடி சம்மந்தி? யாருக்கு யாரு சம்மந்தி? வாய கிண்டாத சொல்லிவிட்டேன். என்ன தங்கம் இப்படி கோவப்படுற? உன் பையன் தான் உமாவை கட்டிக்க போறாரு. உமா யாரு? என்னோட பெரிய மாமாவோட புள்ள. அவருக்கு புள்ளனா எனக்கும் புள்ளத்தான். அப்ப என் வீட்டுக்கு நீ சம்மந்தம் வச்சுக்க போறதா தானே அர்த்தம்? யாரு முனியம்மா, உன் வேலையெல்லாம் வேற எங்கிட்டாவது போய் வச்சுக்கணும். என்கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா அம்புட்டு தான். உனக்கே தெரியும்
ஊருக்கார பயலுமே என்கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவானுங்க, வாயை கொடுத்தாலே பயப்படுவானுங்க. நீ வேணும்னே வந்து வாயை கிண்டுற, உனக்கு நல்லதுக்கு இல்ல. வயசான காலத்துல வாங்கி கட்டிக்கிட்டு போவாத, கம்முன்னு போ. நல்லா இருக்குது நீ ஒரு சம்மந்தியை பார்த்து இப்படி பேசுறது. சும்மா சம்மந்தி சம்மந்தின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அப்படி போடுவேன் பாத்துக்க. என்ன தங்கம் இப்படி கோவப்படுற? 1000 தான் இருந்தாலும் என் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே தம்பி வாக்கு கொடுத்துருக்காரு எங்க வீட்டு பொண்ணை கட்டிக்கிறேன்னு. ஆமா, அவன் வாக்கு பெரிய வாக்கு. வாயை கிண்டாதடி. அந்த தம்பி எங்கள்கிட்டலாம் சொல்லிவிட்டா, அப்படி என் வீட்லயெல்லாம் பேசிட்டாங்க, நகையெல்லாம் போட்டு கட்டி கொடுக்கணும் வைக்கணும்னு. எப்படியும் 50-60 பவுன் கேப்பியா? இங்க வர முடியுமா? கம்முன்னு போயிரு, சும்மா என்னை சீண்டாத, அப்புறம் நீ வருத்தப்படுற மாதிரி ஆகி போயிடும். அப்புறம் வெளியில போனோம் நான் எடுத்து வேட்டிக்குள்ள விட்டுட்டு குத்துது குடையுதுன்னு கிடக்கணும். ஆமா ஆமா, எப்பயுமே தங்கத்துக்கு கோவம் தான், கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லைப்போ. நீ கோவப்பட்டாலும் நீங்க மாப்பிள்ளைய பெற்றவங்க, மாப்பிள்ளை குடும்பம், நீங்க கோவப்படலாம். நாங்க பொண்ணை பெற்றவங்க, பொண்ணு கொடுக்க போறவங்க, நாங்க கோவப்பட முடியுமா? நீங்க அடிச்சாலும் பிடிச்சாலும் நாங்க வாங்கிக்கிட்டு தான் இருப்போம். எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லு. எவரு நான் செத்தா கூட அந்த வீட்டுல இருந்து பொண்ணு எடுக்க மாட்டேன்னு இருக்கேன். கம்முனு வாய்க்கிண்டாத, சும்மா விளையாடாத தங்கம். கூட குறைச்சல் ஒரு 5 பவுன் 10 பவுனா கூட நாங்க போடுறோம். போட மாட்டோம்னு சொல்லலை எங்க பிள்ளைக்கு, நாங்க போட்டே கொடுக்குறோம். சரியா? போட்டு கொடுப்பீங்க போட்டு. என் பையனுக்கு நான் 50 சவரன் 80 சவரன் 100 சவரன் போட்ட பொண்ணெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க கொடுக்குற 5யும் 10யும் என் வீட்டுல இடம் இல்லாம இருக்குது வைக்கிறதுக்கு. போவியா? ரொம்ப தான் தங்கத்துக்கு கோவம் வருது. 1000 தான் இருந்தாலும் ஊர்க்காரவங்க எல்லாரும் தெரிஞ்சு போச்சு, என் வீட்டு பொண்ணும் உன் வீட்டு பையனும் விரும்புறது. அவங்க 2 பேத்துக்கு கல்யாணம் முடிச்சு வைக்காம வேற வேற மாப்பிள்ளைய பார்த்தாலும் வேற வேற பொண்ணை பார்த்தாலும் அந்த பேச்சாகி போயிரும்ல. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையே வீணா போயிடும். சின்ன பிள்ளைங்க அவங்களா முடிவெடுத்துட்டாங்க, அவங்களோட ஆசைக்காக தானே நம்ம வாழ்றது. அதுங்களை சேர்த்து வைக்கிறத விட நமக்கு என்ன பெரிய வேலை? இந்த என் பையனையே எடுத்துக்க, என் பையன் படிக்கும்போது அந்த பிள்ளைய தான் கட்டுனாலே கட்டுவேன், இல்லைன்னா சன்னியாசியா போவேன்ட்டான். அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? சரிப்பா அவன் விருப்பம் அப்படின்னு சொல்லி கட்டி வச்சேன். இப்போ என்ன, அவங்க நல்லா இருக்காங்க, இந்த ஒரு சிங்க குட்டியை பெற்று வச்சுட்டு. அந்த மாதிரி எங்க வீட்டு பொண்ணு உன் வீட்டுக்கு ஒரு வாய்ஸை பெற்று கொடுத்துச்சுன்னா அப்புறம் என்ன? ஓ, அந்த மதப்பழத்தான் இருக்கீங்களோ? அப்ப என் வீட்டு பொண்ணு நான் பொண்ணு எடுக்கணும்னா 100 சவரன் போட்டு பொண்ணு கொட்டிட்டு வருவேன். அப்படி உங்க வீட்டு பொண்ணுக்கு 100 சவரன் போட்டு அனுப்புங்க, அப்ப வேணா இந்த கல்யாணம் நடக்கும். இல்லனா எக்காரணத்து கொண்டு நடக்காது. என்ன தங்கம் 100 சவரன்ற? அது ரொம்ப அதிகமே. முதல்ல ஒருவேளை கஞ்சி குடிக்கிறதுக்கே துப்பு இல்லாம கிடக்குது, இதுல 100 சவரன் போடுற மொகர கட்டைங்களை பாரு, உட்காந்துட்டு. எப்படியும் இந்த தங்கம் உமாவை மருமவளா ஏத்துக்க மாட்டா. அந்த சாந்தா மொகரக்கட்டை எங்க போய் வச்சுக்க போறான்னு பாரு. காலம் முழுக்க அவ புள்ள அம்மையாரத்தான் ஆகணும். 5-10 சவரன் போடுறதுனாலே நாக்கு தள்ளி போயிடும். 100 சவரன் கேட்கறாமா? 100 சவரன் தங்க விற்கிறவளைக்கு 100 சவரன் போட முடியுமா? உங்க அண்ணன் வேற வீட்டில் இல்லை, கம்முன்னு வீட்டோட இருங்கத்த. நெருப்புன்னு சொன்னா வாய் சுடவா போகுதுன்னு சொன்னாலும் கேட்கல. இந்த சின்ன பொண்ணு வாயை வச்சுட்டே கம்முன்னு இருக்கவும் மாட்டிக்கிறா. போய் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்றும் பிரச்சனைனா என்ன பண்ணுறது? உங்கள் அண்ணன் வீட்டில் இல்லாத நேரத்தில் நம்ம சொன்னால் புரிய மாட்டேங்குது. இப்போ தான் சின்னவங்க மாதிரி போயிருக்காங்க. ஐயோ ஆண்டவனே, நான் என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலை. அங்கே வேற போகணும், என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பயமாக இருக்குது. நீ அதெல்லாம் ஒன்றும் ஆகாத. நீ உனக்கு தெரியாது உமா, அத்தைக்கு இப்போல்லாம் கோவம் எங்கிட்ட இருந்து வருதுன்னே தெரியல. அன்னைக்கு உனக்கு கொஞ்ச நேரம் காணலனோனையும் எப்படியெல்லாம் பேசுனாங்க தெரியுமா? என்னை அசிங்கப்படுத்திடுவீங்க அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசுனாங்க. அதெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டேன். மனமேடையில் அதே மாதிரி உன்னை காணலனோனையும் எப்படியெல்லாம் பேசிட்டாங்க தெரியுமா? அமுதாவை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி அவ்வளோ பிரச்சனை நடந்து போச்சு. இப்போ வேற இங்கே இவங்க தான் காரணம்னு தெரிஞ்சதுன்னு வையே, அவ்வளோதான் உரிச்சு போடுவாங்க போய். ஷோ, எனக்கு அதை நினச்சாலே அடி வைக்கிற நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு வேற இருப்பு கொள்ளலை, இங்கேருந்து ஒரு வேலையும் பார்க்கவும் முடியல. சரி, அங்கே என்னாச்சு ஏதாச்சுன்னு வேறு தெரியல. நான் அங்கே போய் என்ன ஏதுன்னு போய் பார்க்குறேன். நீ இங்கேருந்து இந்த துணியை மட்டும் காய போட்டுடுறியா? நானும் வேணா வரட்டுமா? நீ வேண்டாமா, நீ எங்கேயும் வேணாம், வீட்டோட இரு, அது போதும். ஏற்கனவே பல பிரச்சனை, இதில் நீ வேற அங்கே வந்து அப்புறம் அது வேற ஒரு பிரச்சனை. கம்மனி இரு, சரியா? நான் போயிட்டு ஓடியாடுறேன். பாவம் அண்ணி, எல்லாமே நம்மளால தான். ஆத்தாடி சாமியா! ஐயோ, சாமி இந்த நேரத்தில் இங்கே அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா ஐயோ